இடியாப்ப மாவு வந்து ஈர மிஷினில் அரைக்கிறதுக்கு நம்ம பச்சரிசியை நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு உணர்த்திட்டு நம்ம கொடுத்தா அந்தமாரி மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் அப்படியே புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புழியறதுக்கு. அதனால லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அவிச்சிட்டு புழிங்க. நல்லா ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. இப்போ சாஃப்டாகவும் இருக்கும் இடியாப்பம். பாதி மாவு இடியாப்ப மாவுக்காக அவிக்கிறேன், பாதி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து வாணலில் வறுத்துட்டு கோலம் மாவு போடுற பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டால் இது வந்து இலடை சீடெல்லாம் தட்டு இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு வெந்துகிட்டு இருக்குது. இந்தாண்ட வந்து தட்டை தட்டுறதுக்காக இந்த மாவு வந்து வறுத்து வச்சுக்கிறதுக்காக வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி இல்லாமல் நல்லா கோலம் போடுற பதம் திப்பி இல்லாமல் நல்லா வந்ததும் இறக்க வேண்டியது தான். மாவு நல்லா ஈரம் போய் வறுபட்டுடுச்சு. இப்போ இது நல்லா கோலம் மாவு போடுற பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லடை தட்டுறதுக்கு. இது அவிச்ச மாவு, இது காய வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இது வந்து வறுத்த மாவு எல்லடை தட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாவு.